அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டு ஹோம்மேட் வைப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் எஃப்எஸ்எஸ்ஏ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம வீட்டில் இருந்தபடி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு என்னோடய ஃபுட் லைசன்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ நான் கிடச்ச கையோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கையில் நிறைய ஹோம் பேக்கர்ஸ் வந்துட்டு எப்படி பண்ணீங்க, எப்படி பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் தனித்தனியாக சொல்கிறத விட இந்த மாதிரி வீடியோவை போட்டால் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினச்சேன். அதனால தான் நான் இது வந்துட்டு வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அப்புறமா இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, இது நான் எப்போயோ எடுத்த வீடியோ, பழைய வீடியோ தான் இது. இது வந்து நான் ப்ரௌனி வந்து ஆயில் யூஸ் பண்ணி நான் ட்ரை பண்ணலான்னு சொல்லி நான் ட்ரை பண்ணியிருந்தேன். எனக்கு இது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதுவும் இல்லாமல் க்ரிங்கிள் டாப்புமே எனக்கு கிடைக்கல. ஸோ நம்ம வந்து இதை ஷேர் பண்ண வேணாம்னு சொல்லி நான் அப்படியே வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு எனக்கு இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் ஹோம்மேட் வைப்ஸ் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். யாராச்சும் ஃபஸ்ட் டைம் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்துட்டு கூகுள் குரோம்குள்ளே தான் நம்ம போனோம். போனதும் வந்துட்டு எஃப்எஸ்எஸ்ஏ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த வெப்சைட்டில் வந்துட்டு ஹோம் பேஜ் வரும். இது வந்து கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நம்ம வீட்டில் இருந்தபடியே செய்கிறதால கொஞ்சம் நம்ம பொறுமையாக தான் செய்யணும். ஹோம் பேஜ்குள்ளே போன கையோட வந்துட்டு லைசன்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் காமிக்கோங்க. அதை டைப் பண்ணி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் என்னன்னு சொல்லி கேட்கும். அதில் வந்து தமிழ்நாடு சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபார்ம் வந்து நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் தான் நம்ம வந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்லா அப்சர்வ் பண்ணி நீங்கள் நல்லா கவனமாக பார்த்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது நீங்கள் கவனமாக பண்ணிட்டீங்கனாலே போதும். நம்மளுக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தான். இதில் என்ன கேட்கும்னா, நீங்கள் வந்துட்டு ஃபுட்டு சம்மந்தமாக தான் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா, அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாமே நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணி நம்ம முடிச்சிடணும். இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா நம்ம என்னென்னலாம் அட்டாச் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளோட ஃபோட்டோ, நம்மளோட ஆதார் கார்டு, நம்மளோட பேன் கார்டு, இது மூணுமே நம்ம வந்து அட்டாச் பண்ணி வச்சுருக்கணும். ஃபோட்டோ அதுக்கப்புறமா ஆதார் கார்டு இது ரெண்டுமே வந்து செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம டாக்குமெண்ட்டில் என்ன கேட்பாங்கன்னா, நம்ம வந்துட்டு ரெண்டட் ஹவுஸில் இருக்கிறோன்னா அதுக்கான அக்ரிமெண்ட் காப்பியை வந்து நம்ம அட்டாச் பண்ணி வச்சுருக்கணும். அப்படி இல்லை நம்ம சொந்த வீட்டில் தான் இருக்கிறோன்னா நம்ம லாஸ்ட்டாக நம்ம கட்டின நம்ம கரண்ட் பில் இபி பில் இருக்கும் இல்லையா, அந்த பில் வந்து நம்ம அட்டாச் பண்ணி வைக்கணும். அது வந்து புதுசாக தான் இருக்கணும். பழைய பில் வந்து அட்டாச் பண்ணக்கூடாது. புது பில் தான் அட்டாச் பண்ணணும். இப்போ இந்த ப்ராசஸ்லாம் நான் சொல்கிறேன் இல்லையா, இது எல்லாமே வந்துட்டு 12 லேக்குக்கு பிலோ தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். 12 லேக் பெர் ஆனம் நம்மளுக்கு டேர்ன் ஓவர் இருந்ததுன்னா அதுக்கான இது வந்துட்டு வேறு, அதுக்கு வந்து லைசன்ஸ் வேறையாக இருக்கும். இது வந்து ஜஸ்ட் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட் மட்டும்தான். இதுக்கு தான் நான் இப்போ வந்து சொல்லிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ இது எல்லாமே நம்ம அட்டாச் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட கிச்சன் ஃபோட்டோவுமே கேட்பாங்க. நம்மளோட கிச்சன் ஃபோட்டோ நம்ம எடுத்து அனுப்பணும். இது ரொம்ப வந்து பார்த்துலாம் இல்லை. ஜஸ்ட் நம்ம கிச்சன் எப்படி இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா போதும். ரொம்பலாம் வந்துட்டு எதுவும் நீங்கள் இது பண்ண வேணாம். என்ட்ரன்ஸ் ஃபோட்டோ கேட்பாங்க. அப்புறமா வெளியில் அவுட் சைட் நம்ம வீட்டில் இருந்து தான் நம்ம பண்ணுறோன்னா நம்மளோட வீட்டோட அவுட் சைட் ஃபோட்டோவுமே கேட்பாங்க. அதுவுமே எடுத்துகிட்டு அப்புறமா இன்டீரியர் ஃபோட்டோ கேட்பாங்க. ஒரு 3 ஃபோட்டோ கிட்ட நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் உங்களோட ஷெல்ஃப் அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுங்க. சும்மா இந்த பிளேட்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருக்க மாதிரி ஃபோட்டோஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுத்து அனுப்பினாலே போதும். ரொம்ப வந்துட்டு பார்க்க வேண்டாம். 3 ஃபோட்டோ நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து பிடிஎஃப்பில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கணும். அப்புறமா மெடிக்கல் சர்டிஃபிகேட் இது வந்துட்டு டாக்டர் சைனோட நம்ம வந்து அட்டாச் பண்ணியிருக்கணும். இது வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரேட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. டாக்டர்கிட்ட நீங்கள் சைன் வாங்கி அதையுமே நீங்கள் அட்டாச் பண்ணி வைக்கணும். அப்புறமா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இதுலேயுமே வந்து நம்மளோட சைன் இருக்கணும். நம்ம வந்துட்டு இதை அட்டாச் பண்ணி வைக்கணும். இந்த மெடிக்கல் ஃபார்ம் அப்புறமா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இது உங்களுக்கு வேணும்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பிடிஎஃபாக நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் முக்கியமாக நம்மளோட ஃபோட்டோ அப்புறமா எல்லா ஐடிஸுமே வந்துட்டு செல்ஃப் அட்டஸ்டடாக தான் இருக்கணும். இது எல்லாமே நம்ம பண்ணி முடித்த கையோடு நம்மளுக்கு ஒரு 21 டேஸ்க்குள்ளே நம்மளோட சர்டிஃபிகேட் நம்ம கைக்கு வந்துடும் இன்ஷா அல்லாஹ். இது மாதிரி தான் நாங்களே வந்துட்டு வீட்டில் இருந்தபடி நாங்கள் பண்ணது. என்னோடய ஹஸ்பண்ட் தான் இது எல்லாமே எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நேற்று தான் எனக்கு வந்துட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக என்னோடய சர்டிஃபிகேட் வந்து கைக்கு வந்தது. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். எல்லாருமே இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க. இதை நான் சும்மா அப்படியே சொல்ல முடியாதுன்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ வந்துட்டு நான் இதோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறமா இதையுமே சொல்ல மறந்துட்டேன். நம்ம இப்போ வந்துட்டு ரெண்டட் ஹவுஸில் இருக்கிறோன்னா என்ஓசி நம்ம கண்டிப்பாக வந்துட்டு அட்டாச் பண்ணி வச்சுருக்கணும். நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு இது நம்ம இன்னொருத்தவங்க வீட்டிலேருந்து நம்ம இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ணுறோன்னா அவங்க வந்து நம்மளுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும் இல்லையா, இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அவங்கள்ட்ட வந்துட்டு சைன் வாங்கி அதையுமே நீங்கள் அட்டாச் பண்ணி வச்சுருங்க.
அவ்வளோதான் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சதை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்ஷால்லா இது எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். வாட்ஸ்அப் வந்து இன்ஷால்லா அந்த பிடிஎஃப் வேணும்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்ஷால்லா நான் ஃப்ரீ டைமில் நான் கண்டிப்பாக பார்த்து எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த கேக்ஸ் அண்ட் ப்ரௌனிஸ் எல்லாமே செஞ்சது கவிதா ஃப்ரம் சிவகாசி. இவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். இன்ஷால்லா இவங்களுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.